85 நவம்பர் மாதம் தான் ஆர்எக்ஸ் பிறந்தார். ஸோ அவருக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கேக் வெட்டிடுவோம். ஹாப்பி பர்த்டேடா. லைட்டாக அப்படி எங்கேயாவது சொல்லணும்னா ஒரு வாயில். ஸோ அப்படி வச்சுருந்தோம். ஹாப்பி பர்த்டே. இல்லைங்க, ஆர்எக்ஸ் பர்த்டே 1985 மாடல் நவம்பர் மாதம் தான் ஆர்எக்ஸ் பிறந்தாரு. போதுமா? போதுண்ணா ப்ரோ. மைக் வேணா போட்டுக்கோ ப்ரோ. இல்லை நீ கேட்க இந்தாங்க உங்களுக்கு கேக். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ஆர்எக்ஸ். அப்படியே இந்த கேமரா விடுங்க. இவர் எடுங்க. இவர் தான் எல்லா கேமரா எடுத்துட்டு. ஹாப்பி பர்த்டே ஆர்எக்ஸ். நன்றி. ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வாங்கலாம் விற்கலாம் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஸோ மாதம் ஒரு வீடியோ போடுறேன். அப்போல்லாம் வந்து நிறைய வீடியோ போட்டுட்டு இருந்தேடா. இப்போ ஒரு மாதம் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ தான் போடுறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து திட்டுறீங்க. நிறைய பேர் கானில் இருக்கீங்க மேலே. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சேனலை நான் ஒத்தால தான் மெயின்டைன் பண்ணுறேன். வீடியோ எடுக்கிறதுலேருந்து எடிட் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு அதை போஸ்ட் பண்ணுற வரைக்கும் நான் ஒருத்தனே தான் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் ஒரு வண்டியும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கடைக்கு போயிட்டோ இல்லை வீட்டில் இருக்க வண்டியோ நம்ம வந்து ரிவ்யூ எடுத்துகிட்டு இல்லை. ஸோ நிறைய வண்டி பார்த்திங்கன்னா இப்போது நம்மளே வாங்கி ரெஸ்டோரேஷன் பண்ணுற அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த சேனல் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு. ஸோ தொழில் கற்றுக்காமல் உள்ளே வந்தாலும் இப்போ வந்து ஒரு 80% எல்லாமே தெரியுது சொல்ல மாட்டேன், ஒரு 100ல் 80% கற்றுக்கிறேன். மீதி இருக்க 20% என் கூட இருக்க மெக்கானிக்ஸ் தான் காரணம். எனக்கு உறுதுணையாக நின்று எல்லா வண்டியும் முடிச்சு தராங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு வண்டி எடுத்து டிஸ்மேண்டில் பண்ணி அதுக்கான ஸ்பேர்ஸை வாங்கி பெயிண்டிங் கொடுத்து அதை திருப்பியும் வாங்கி திருப்பியும் ரீஃபிட் பண்ணுற வரைக்கும் ஒரே ஆளாக நான் பண்ணுறதுனால என்னால் அப்பப்போ வீடியோஸ் போட முடியல. பட் கண்டிப்பாக எப்படியாவது இனிமேல் ஒரு வாரத்துக்காவது ஒரு வீடியோ நான் ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டுறேன், சரிங்களா? அது வரைக்கும் இவ்வளோ நாள் வராத வரைக்கும் சாரி. ஸோ முக்கியமாக இந்த வீடியோ நான் நவம்பர் மாதம் போடணும்னு இருந்தால் அதுக்கு நவம்பர் மாதம் போகிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். ஸோ RX 100 எல்லாருக்கும் பிறந்த நாள் வரும் பார்த்திங்களா, அது மாதிரி இவருக்கு இந்த மாதம் பிறந்த நாள். ஸோ நவம்பர் மாதம் 1985 தான் பார்த்திங்கன்னா RX பிறந்ததாக நான் வந்து டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தேன். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது RX 100 பான்னு போய் பார்த்து பிறந்த தேதின்னு பார்க்கும்போது நவம்பர் மாதம் தான் RX 100 லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன டேட்டுன்னு எக்ஸாக்டாக தெரில, ஆனால் இந்த மாதம் தான் இவருக்கு பிறந்த நாள். ஸோ அதனால் வந்து ஹாப்பி பர்த்டே RX, என்னை வாழ வைக்கும் RX 100 அவர்களே. ஸோ உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. ஸோ நீங்களும் 2 ஸ்டோக் லவரா, ஸோ RX லவரா, ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் வண்டி நிப்பாட்டியிருக்கீங்களா, ஜஸ்ட் அவர்கிட்ட போயிட்டு ஹாப்பி பர்த்டே டாச்செல்லாம் சொல்லிட்டு, ஏன்னா உங்களுக்காக உங்கள் வண்டி இருக்குன்னா அது எந்த வண்டியாக இருந்தாலும் சரி உங்கள் உயிரை காப்பாற்றும். அது நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. சில வண்டி தான் நம்மளுக்கு செட் ஆகிட்டு நம்ம கூட வந்து நல்லாவே இருக்கும். சில வண்டிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது புதுசாக வாங்கினாலும் சரி செகண்ட்ஸில் வாங்கினாலும் சரி எதனா வந்து நம்ம காலை வரைக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி உங்களை பார்த்துக்கிற எல்லா வண்டியும் பார்த்திங்கன்னா நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க. அப்பப்போ வந்து நல்லா சுத்தம் பண்ணி பூஜை பண்ணுறீங்களோ பூஜை பண்ணலையோ அது உங்கள் விருப்பம். ஆனால் அப்பப்போ அதை தொடச்சி மட்டும் வச்சுக்கோங்க, அதுக்கான மரியாதை கொடுங்க. ஸோ யார் வீட்டில் நீங்கள் RX வச்சுருந்தாலும் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி நான் என்ன வண்டி கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தாலே தெரியும், RX 100. ஸோ 2வது பார்ட்டில் நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டாக பேசும்போது இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் காமிக்கிறேன். பிராண்ட் நியூவாக இருக்கா? ஆமாங்க, இது வந்து ஆர்டருக்கு வந்தது. ஸோ ஆர்டர் பண்ணி முடிச்சாச்சு. வண்டி எப்படி இருக்கா? அவங்க சொன்ன பெயிண்டிங்ஸ்லேயும் என்னடா 135 ஸ்டிக்கர் போட்டிருக்கு RX 100ன்னு நினைக்காதீங்க, 100 தான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இவரை பற்றி பார்த்துடலாம். ராயல் என்ஃபீல்டு ஸ்டாண்டர்ட் பாயிண்ட் புல்லட். அது என்னடா பாயிண்ட் புல்லட்னு சொல்லணும்னு நினைக்காதீங்க, ஓல்டு புல்லட்டுங்க. 1993 மாடல். ரைட் சைட் கீர் வரும், லெஃப்ட் சைட் பிரேக் வரும். இந்த வண்டியை பற்றி நிறைய பேர் நியூ யூசர்ஸ், இப்போ வர கிளாசிக், எலக்ட்ரா, தண்டர்பர்ட், இன்டர்செப்டார் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த வண்டியை பற்றி தெரியாது. தரமான வண்டி. எவ்வளோ தான் வந்து அறத பழசாக இருந்தாலும் சரி, துரு பிடிச்சிருந்தாலும் சரி, இன்ஜின் மட்டும் இதுக்கு நல்லா இருந்ததுன்னா நீங்கள் கையிலே ஸ்டார்ட் பண்ணலாம்.
இப்போ வர வண்டி நீங்கள் எதுவுமே கையால் ஸ்டார்ட் பண்ண முடியாது, ஹார்டாக இருக்கும். இது அழகாக வந்து அந்த பாயிண்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, ஆம்ப்பு. நான் அது உங்களுக்கு காமிக்கிறேன். அது மட்டும் சென்ட்ரலில் இருந்துச்சுன்னா, கரெக்டாக இன்ஜின்லாம் எல்லாமே பண்ணி சென்ட்ரலில் இருந்துச்சுன்னா கையிலே ஸ்டார்ட் பண்ணலாம். அது எவ்வளோ பழசாக இருந்தாலும் சரி. ஸோ வண்டி வந்து அந்த அளவுக்கு வந்து இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். வண்டியோட கிலோவே பார்த்தீங்கன்னா 200 கிலோ மேலே இருக்கும். வண்டி பர்ஃபெக்டாக இருக்குது. வண்டியை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த டீட்டெயில்ஸை. வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தீங்களா? டெஸ்ட் ட்ரைவ் நான் முன்னாடியே எடுத்துட்டேன். ஏன்னா எடுத்து என்னால் விட முடியலனால ஃபஸ்ட்டே எடுத்துட்டேன். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? கிக்கர் அடிக்கிறதும் சரி, அது ப்ரெஷரே இருக்காது. அவ்வளோ அழகாக பார்த்தீங்கன்னா அப்படியே நெய்யில் வழிக்கின்னு போகிற மாதிரியே போகும் கிக்கர். அந்த அளவுக்கு இன்ஜின் சூப்பராக இருக்குது. 1993 மாடல், 2 ஓனர்ஷிப்பில் இருக்குது. ஸோ எஃப்சி இப்போ தான் பண்ணியிருக்காங்க ஒரு 5 மாதம் முன்னாடி. 2027 வரைக்கும் எஃப்சி இருக்குது. இன்சூரன்ஸ் 2023 வரைக்கும் இருக்குது. இன்ஜின் நியர்பை 4 or 5 months முன்னாடி தான் ரெஸ்டோரேஷன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது இன்ஜினு. ரொம்ப 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 அருமையாக இருக்குது இன்ஜினு. ஸோ வண்டியை நீங்கள் தாராளமாக அவுட்லுக்னு பார்த்தீங்கன்னா, வண்டி நீங்கள் சில பேர் அவுட்லுக் ஓல்டு வண்டிக்கு அவுட்லுக் நீங்கள் பார்க்காதீங்க. அப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னா ரொம்ப ப்ரைஸ் வந்துடும். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 90,000. எஃப்சி 2027 வரைக்கும் இருக்குது. 1993 மாடல். இன்ஜின் நம்பி வாங்கலாம். 5 months முன்னாடி தான் ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இந்த எஃப்சி பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இன்ஜின் ரெஸ்டோரேஷன் பண்ணி வண்டியை பக்காவாக பண்ணி ஆன்லாம் பண்ணி எஃப்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே கொடுத்துட்டாரு. இன்ஜினுக்கு மட்டுமே நியர்பை உங்களுக்கு தெரியும், ஓல்டு வண்டி தெரிஞ்சவங்க தெரியும், குறைஞ்சது 30,000 to 40,000 இல்லாமல் வண்டியோட வேலையை பொறுத்து பண்ண முடியாது இன்ஜின் வேலை. எஃப்சியும் 10,000 to 15,000 இல்லாமல் பண்ண முடியாது. வித் இன்சூரன்ஸ், க்ரீன் டேக்ஸ்லாம் எல்லாமே பண்ணி கரண்ட்டில் வச்சுருக்காங்க. அப்படியே எடுத்து அப்படியே ஓட்டலாம். உங்களுக்கு எல்லாமே இண்டிகேட்டர்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவாக வேலை செய்யுது. ஸோ ஆரன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. கிக்கர் கூட நீங்கள் பார்த்தீங்கல்ல, டெஸ்ட் ட்ரைவில் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ அழகாக இருக்குது கிக்கர்ஸும் கூட. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ டேங்க் முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன். டேங்க் பார்த்தீங்கன்னா நியர்பை 20 liters அபோவ், 20 to 25 லிட்டர் பிடிக்கிற பெரிய டேங்க் வந்து ஆல்ட்ரு பண்ணி போட்டுருக்காங்க. இப்போதைக்கு நீங்கள் இந்த டேங்க் செய்யணுன்னாலே 7,000 8,000 இல்லாமல் செய்ய முடியாது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அழகாக செஞ்சு அதுக்கான ஓல்டு மோனோகிராம் வந்து ஸ்க்ரூஸ் போட்டு, ஸ்டிக்கர் கிடையாது, ஒரு மாதிரி பிராஸ்லேயே வர மாதிரி அவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது வண்டி. ஸோ வேணுன்றவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், ராயல் என்ஃபீல்டு வேணுன்றவங்க. வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம பர்த்டே பாயை பார்த்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பர்த்டே பாய் தான் பார்க்க போகிறோம். ஸோ நவம்பர் மாதம் 1985 பிறந்திருக்காரு RX 100. ஸோ ஹாப்பி பர்த்டே RX 100. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் இறந்த தேதி, அவரை வந்து க்ளோஸ் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா 1996 ஜூன் ஜூலைலாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே வந்தது எல்லாமே RXG தான். ஸோ அதனால் புக்கில் வந்து நீங்கள் RX 100 இருக்குது, 97 இருக்குது, 96 டிசம்பர், நவம்பர், அக்டோபர் கூட உங்களுக்கு RXG இருக்குது, RX 100 இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிடாதீங்க. ஸோ RXG தான். 1996 ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் வந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆகஸ்ட், அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே உங்களுக்கு RXG தான். புக்கில் ஸ்மார்ட் கார்டில் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ பேர் ஃபால்ட் பண்ணுறாங்க, RXGக்கு 100 போட்டுறாங்க, 100க்கு 135 போட்டுறாங்க. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பக்காவாக RX 100னா RX 100 தான், RX 135னா 135 தான், RXGனா G தான் சொல்லிட்டு 5 ஸ்பீட்னாலும் 5 ஸ்பீட் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ பர்ஃபெக்டாக சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர், புல்லட்டுக்கும் சரி 135க்கும் சரி, என்னோட எல்லா வீடியோஸ்லையும் போய் பாருங்கள். சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் எல்லா வண்டியிலையும் பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த ஒரு பஞ்ச் நம்பரும் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா ஒரிஜினாலிட்டியாக புக்கில் இருக்கிற மாதிரியே வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக தான் வச்சுருப்பேன். அதனால தான் என்கிட்ட கஸ்டமர்ஸ் தேடி வந்து ரிஸ்டோரேஷன் ப்ராசஸ்க்கும் சரி நார்மல்லையும் வாங்கிட்டுருக்காங்க. ஸோ வண்டி எப்படி இருக்குது, பிராண்ட் நியூவாக இருக்கா? கரெக்டாக 3 months 90 days ஒரு 10 நாள் 20 நாள் அதிகமாகிடுச்சு. ஏன்னா ஒரு வீடியோ பார்ப்பார், போய் சொல்லக்கூடாது. ஸோ பக்காவாக ரெடி பண்ணிட்டேன் வண்டி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ எப்படி இருக்கணும் பாருங்கள். வண்டி அப்படியே பிராண்ட் நியூவாக அவங்க கேட்டாங்க, எனக்கு 100 ஸ்டிக்கர் வேணாம், 135 ஸ்டிக்கர் போட்டுத்தாங்க. ஆனால் அது வந்து 100 வண்டி தான், 135 ஸ்டிக்கர் போடுங்க. 100க்கான மோனோகிராம்ஸ் எல்லாமே வந்துட்டோம். டிஸ்க்லாம் வேணாம், நார்மலே போட்டுட்டு ஃபோக்ஸ்லாம் வேணாம், வண்டியில் வர ஒரிஜினாலிட்டி ஃபோக்ஸ் வேணாம்,
அலாய் வீல் போட்டு சொன்னாங்க. எப்படி இருக்குது இந்த டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட் வருது. ஆனால் இந்த அளவுக்கு க்ரியேட்டிவிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்பாக கொடுத்துருக்காரு. ஒரு வேறு மாதிரி க்ரியேட்டிவாக கொடுத்ததுனால என் சேனலுக்கும் ஓகே இப்படியும் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் காமிக்க முடியுது பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப நன்றி அவர் என்னை நம்பி கொடுத்துருக்கிறது. அவருக்கு பெரிய சல்யூட். ஏன்னா அவர் வந்து வேலூரில் இருக்கார், ப்ளஸ் அவர் வந்து ஆர்மியில் இருக்காரு, நம்ம இந்தியன் ஆர்மியில் இருக்கார். ஸோ ரொம்ப சந்தோஷம். அவர் என்னை வந்து ஒரு வெளியூரில் ஆர்மியில் வேலைக்கில் இருக்கும்போது எனக்கு கால் பண்ணி புக் பண்ணார். அதுக்கப்புறம் ஊருக்கு வந்தார். ஊருக்கு வந்தும் எனக்கு தர முடியல, திருப்பியும் டியூட்டிலே ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ அவருக்கு நான் அனுப்ப போகிறேன். இன்னும் 2 டேஸில் நான் அனுப்பிச்சிடுவேன். ஸோ வண்டி தரமாக இருக்குது. வண்டி ஃபுல்லாகவே ரெஸ்டோர்ட். பெயிண்டிங்லேருந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தெளிவாக பண்ணி தரேன்னு சொல்லிட்டு. ஸோ லோக்கல் ப்ராடக்ட்ஸ் போடவே மாட்டேன், எல்லாமே பிராண்ட் நியூ ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எப்படி ஓடுறான் பாருங்கள், கொஞ்சம் கூட வீடியோ எடுக்கிறேன்னு தெரியாமல். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,65,000, 1,65,000 ரூபாய். எஃப்சி இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, க்ரீன் டேக்ஸ் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா 3 ஓனர்ஷிப்பில் இருக்குது. புக்கு ப்ராப்பராக இருக்குது. சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் புக்கில் இருக்கிறாமே 100% அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. ஸோ வண்டியில் எல்லாமே புதுசு. டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கும்போது பார்த்துருப்பீங்க, வண்டியில் எல்லாமே புதுசு. பக்காவாக எல்லாமே கழட்டி எதுவுமே நிக்கல் பண்ணி போட மாட்டேன். வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் பின்னின் ஹோல்டர், ஃப்ரண்ட் மட்கார்டு, பேக் மட்கார்டுன்னு எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் நிக்கல் பண்ணி போட மாட்டேன். எல்லாமே புதுசு தான் போடுவேன். ஸோ அந்தந்த ஸ்பேர் பார்ட் வண்டியில் வர்றது எல்லாத்தையும் கழட்டி ஸ்க்ராப்லேயோ இல்லை செகண்ட்ஸ்லையோ நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு வண்டியில் எல்லாமே பிராண்ட் நியூ தான் போடுவேன். எதுவுமே நிக்கல் பண்ணி போட மாட்டேன். பெயிண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக வண்டியில் இருக்கிறதெல்லாம் கழட்டி பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் போட்டுருவேன். ஸோ ஹேண்டில் பார்லேருந்து பின்னின் ஹோல்டர்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசு தான். ஸோ எல்லாமே ஒயரிங் கீழே வண்டியில் நீங்கள் ஓப்பன் பண்ணி சீட்டை கழட்டி நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராண்ட் நியூவாக தான் இருக்கும். ஸோ இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் ஒன்று பார்த்துட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு வண்டியோட ஃபுல் ரிவ்யூவும் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஏன்டா இப்படி வீடியோ பண்ண கூட வர்றீங்க டேய், அப்புறமா பாருங்கள், அப்படின்னு பாருங்கடா, இல்லை இங்கே வந்து பாருங்கடா, புசுக்குன்னு பின்னாடி வரீங்களேடா டேய். அது சரி சாய்ச்சுண்ணா. Stay tuned to my channel. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸ் நான் போடுறேன், முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறேன். ஸோ கோவப்படாதீங்க, என்னடா இவன் போடவே மாட்டான்னு. ஒரே ஆளாக எல்லா வேலையும் பார்க்குறதுனால சுத்தமாக என்னால் முடியல. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்டு என்னோடய எல்லா சப்போர்ட்டர்ஸ்க்கும், என்னை நம்பி எனக்கு பேமெண்ட்ஸ் பண்ணுற எல்லா சப்போர்ட்டர்ஸ்க்கும் எனக்கு ரொம்ப 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 நன்றி. எங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன்னு கூட தெரியாமல், என்னை நேரில் கூட பார்க்காம, எனக்கு வந்து ஏதோ ஒரு ஊர்லேருந்து எங்கேருந்தோ எனக்கு ஃபஸ்ட்டு அட்வான்ஸ், வண்டி வந்து 1,50,000 லட்சம்னா ஃபஸ்ட்டு ஒரு 75,000 அட்வான்ஸ் பண்ணணும். 1 லட்சம்னா 50,000 அட்வான்ஸ் பண்ணால் தான் வண்டி வேலையே நான் ஆரம்பிக்க முடியும். அதை என்னை ட்ரஸ்ட் பண்ணி பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி என்னை ட்ரஸ்ட் பண்ணி பண்ணுற எல்லாருக்குமே. ஸோ தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Stay tuned in my channel. Thank you so much friends. நன்றி.